வணக்கம் வணக்கம் மக்களே. எல்ஐசி ஏஓ மெயின்ஸு சாட்டர்டே எக்ஸாம் இருக்குது. 5 days, லாஸ்ட் 5 days என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இது. முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், டிஸ்கிரிப்டிவ்க்கு நான் தனி வீடியோ போடுறேங்க. டிஸ்கிரிப்டிவ்க்கு நாளைக்கு வீடியோ போட்டுடுறேன். ஏஏஓ எல்ஐசி ஏஏஓ டிஸ்கிரிப்டிவ்க்கு, சரியா? ஒரே வீடியோ, அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா போதும். டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் எல்ஐசி ஏஓ மெயின்ஸு வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான். 10 மார்க் எடுத்தால் குவாலிஃபையிங்கு. ஸோ நம்ம குவாலிஃபையிங் நேச்சர் அப்படிங்கும்போது இந்த ஒரு வீடியோவிலே நம்ம ஃபுல்லாக அந்த ஒத்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கண்டிப்பாக 10 மார்க் வர மாதிரி பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இது லாஸ்ட்டு கடைசி 5 நாள் எப்படி ஸ்ட்ராட்டஜி போடுறது, எல்லாருமே நம்ம மெயின்ஸுக்கு படிச்சுட்ருக்கோம். எஸ்பிஐ கிளர்க்கு ரிசல்ட் எப்போ வரும், ஐபிஎஸ் கிளர்க்கு ரிசல்ட் எப்போ வரும், மெயின்ஸ் டேட்டு தெரியும். அப்படி இருக்கும்போது சைடில் படிக்கணும் அப்படின்னா நான் எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது? ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுக்கிடுங்க. இதில் நோ நெகட்டிவ். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் 2 minutes எல்லா கொஷினும் கண்டிப்பாக தட்ட தான் செய்யணும். எல்லா கொஷினும் ஒரே ஆப்ஷனாக தட்டி கொடுங்க. கடைசி 20 கொஷின் இருக்குது, 15 கொஷின் இருக்குது, எல்லாத்துக்கும் ஏ போடுங்க, இல்லை எல்லாத்துக்கும் பி போடுங்க, அந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் இப்போ 15 கொஷின் இருக்குன்னா அதில் உங்களுக்கு 4 மார்க் வரும். ஏன்னா இங்கே மைனஸ் கிடையாது. ஸோ தனித்தனி செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது, மைனஸ் தான் கிடையாது, பட் தனித்தனி செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. சரி, இது டிஃபிகல்ட்டி என்ன சார் இருக்கும்? டிஃபிகல்ட்டி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிளர்க்கு மெயின்ஸ் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளர்க்கு மெயின்ஸ் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், சரியா? கிளர்க்கு மெயின்ஸ் லெவல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரீசனிங்கு 90 மார்க், ஆக்சுவலாக 30 கொஸ்டின் 90 மார்க்கு. செக்ஷனல் கட் ஆஃப் அவங்களே கொடுத்துட்டாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரில, பட் இப்போ நான் சொல்லிடுறேன். செக்ஷனல் கட் ஆஃப் 45, 45 மார்க் எடுக்கணும். பிரச்சனை வந்துட்டு ரீசனிங்கில் 47 எடுக்கிறது கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸில் குவாலிஃபையிங் மார்க் 30 மார்க் எடுக்கணும். அதாவது இதெல்லாம் வந்துட்டு அதர்ஸுக்கு, எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் ஒரு 2 மார்க் 3 மார்க் குறைச்சிக்கிடுங்க, சரியா? கரண்ட் அஃபேர்ஸு 30 கொஸ்டின்னு 60 மார்க். கரண்ட் அஃபேர்ஸு 60 மார்க்கு, 30 கொஸ்டின் 60 மார்க்கு. இல்லை நான் 30 எடுக்கணும், எவ்வளோ கஷ்டம் பாருங்க. நம்மால் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவில் போயிடுமோ, டிஸ்கிரிப்டிவில் தட்டிடுமோ, கரண்ட் அஃபேர்ஸில் வச்சு செய்து விடுவார்கள். இவன் மட்டும்தான் ஆப்புன்னு பார்த்தா அங்கே இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இருக்குது. 4 நாளில் படிக்கலாங்க, 4 நாளில் படிக்கலாம். இன்சூரன்ஸ் அவேர்னஸ் சேம் 60, 30 கொஸ்டின்ஸு, 30 கொஸ்டின் 60 மார்க்கு. இதுக்கும் குவாலிஃபையிங் 30 வச்சுருக்கான், மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். அப்போ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னா, இந்த எல்ஐசி ஏஓ ரீசனிங் அண்ட் ஆப்டி இருக்குது. ரீசனிங் ஆப்டி மட்டும்தான். ஆப்டியில் ரெண்டுமே ஏற்கனவே நம்ம படிச்சுட்ருக்கோம், அதே மாதிரி போட்டுருவோம். ஆப்டிக்கு 90 மார்க்கு, அங்கே 90 மார்க்கு, எல்லாம் சரி தான். 90 எல்லாம் சரி தான். குவாலிஃபையிங் 45, 15 கொஷின் போட்டால் 45 வந்துடும், சரிதாங்க. இது ரெண்டுமே சரி தான். நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்க போகிறது இவன் கூட கிடையாது, டிஸ்கிரிப்டிவ் கூட கிடையாது. நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது கரண்ட் அஃபேர்ஸும் இன்சூரன்ஸ் அவேர்னஸும். இங்கே 2 பேர்லேயும் நம்ம 30 மார்க் எடுக்கணும். அப்படின்னா 15 கொஸ்டின் கரெக்டாக போடணும். 15 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் தான் நம்ம குவாலிஃபையிங், மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ்னு அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்திருக்கிறார்கள், சரியா? நெகட்டிவ் கிடையாது, ஆனால் மினிமம் குவாலிஃபையிங் வச்சுட்டான். அப்போ நம்ம படித்து போட்டால் தான் நம்மளுக்கு இங்கே ஸ்கோர் அடிக்க முடியும், சரியா? 30 கொஸ்டின் தாங்க. ஏபிசிடி நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 10 கரெக்ட் ஆகுமா? 10 கரெக்டான 20 தான் வரும். அப்போ எனக்கு கண்டிப்பாக எனக்கு கரண்ட் அஃபேர்ஸும் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சார். நான் நிறைய மெயின்ஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், எனக்கு இடிச்சிட்டு வந்துட்டுருக்கு சார், எனக்கு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு சார் அப்படின்னு இருக்கிற எல்லாருக்குமே இதை ஒரு ட்ரை பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை நினச்சி படிங்க. ஒரு 2 days மட்டும், ஒரு 2 மணி நேரம், ஒரு 3-4 days, கடைசி 4 days 2 hours போட்டு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் படிச்சிருங்க. அழகாக படிச்சிரு, 2 மணி நேரங்க. உங்கள் மெயின்ஸ், ஏன்னா மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கேன்டா, நான் மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கேன், நீ என்ன என்னை நடுவில் இன்சூரன்ஸ் படிக்க சொல்கிற, அது இந்த எக்ஸாம் மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படின்னா உங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இன்சூரன்ஸ் படிச்சுக்கிடுங்க. இதுதான் ப்ராப்பரான தெளிவான ஸ்ட்ராட்டஜி. நான் இன்சூரன்ஸ் படிக்க போய் நான் எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கு படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் வந்துட்டு ஐஓபி எல்பிஓ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் என்னால் மெயின்ஸ் படிக்கலான்ட்டு சொல்கிறதுக்கான டைம் இது கிடையாது.
இது அதுக்கான நேரம் கிடையாது. இந்த ஒரு மாதம் நம்மளுக்கு முக்கியமான மாதம். இந்த 1 மந்த் எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். நாம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களை மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஃபுல்லாக படிக்கிறதுல இறங்கிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுவோம். காலையில் எழுந்திரிச்சேன்னா எவ்வளோ நேரம் படித்தேன், எவ்வளோ என்னையை புஷ் பண்ணேன், எவ்வளோ தூரம் என் டார்கெட்டை அச்சீவ் பண்ணேன்னு மட்டும்தான் என் மண்டைக்குள்ள ஓடணும். நான் நைட்டு தூங்கும்போது டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்குன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தூங்கணும். சரியா? ஸோ என் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நான் இன்சூரன்ஸ் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலை அப்படின்னா முக்கியமான பேங்கிங் நியூஸு பேங்கிங் நியூஸ், இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் நியூஸை படித்து விடுங்க. சரியா? பேங்கிங் நியூஸ் நிறைய படிங்க. எல்ஐசி ஏஓங்கும் போது இன்சூரன்ஸ் நியூஸு கூடவே உங்களுக்கு தனி செக்ஷனாகவே வச்சுட்டாங்க, இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அவேர்னஸ்ன்னு. சரியா? ஸோ இங்கே இந்த இன்சூரன்ஸ் அவேர்னஸ்லாம் வந்துட்டு மெட்டீரியல் என்கிட்ட இல்லைங்க. மெட்டீரியல் இருந்தால் நான் என்ன எடுத்துக்கொண்டு தந்துடுவோம். 2 டேஸை நான் வந்துட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக ரெடி ஆகிட்டு இருக்குது மெட்டீரியலு. இன்சூரன்ஸு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ 2 டேஸ் உங்கள் மெட்டீரியல் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் அவேர்னஸ் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிடிஎஃபாக ஒரு 4-5 மந்த்ஸுக்கு என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் அவேர்னஸ்ஸு கம்ப்ளீட் ஒரு மெட்டீரியலாக உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா கண்டிப்பாக கீழே வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ண பார்க்கலாம். நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்க்கான நான் 1 ஷாட் சிங்கிள் வீடியோ ஒரு 3/4 மணி நேரம் பார்த்துட்டோம்னா போதும், அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். சரியா? ஸோ எல்ஐசிஏஓ எழுதுறீங்கன்னா இதுதான் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி. ரீசிங் ஆப்டியை பற்றி கவலைப்படவே வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணணும், இன்சூரன்ஸ் அவேர்னஸை நல்லா படிக்கணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. 350 வேகன்சி. சரியா? 1:20 எடுத்திருக்காங்க. 1:20 போது 7000 பேர்கிட்ட எடுத்திருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் கண்டுக்கிடவே நீங்கள் இந்த மெயின்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா யூ ஆர் அ வெரி குட் ஸ்டூடெண்ட்டு, செம்ம ஆஸ்பிரண்ட். நீங்கள் இந்தியாவில் டாப் 7000 இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வாய்ப்பை செம்மையாக யூஸ் பண்ணிக்கிடுங்க, ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரியா? வாய்ப்பை ப்ராப்பராக கிளியராக யூஸ் பண்ணிக்கிடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வெப்சைட்டில் ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் அவேர்னஸ் இல்லைங்க. சரிங்களா? ஸோ மற்ற கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம மற்ற கோர்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த queries டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இது வெப்சைட்டை காமிச்சிடலான்னு பார்த்தா அவன் சுற்றிக்கிட்டே இருக்கான். ஓகே, ஸோ நம்மளுடைய கோர்சஸ் இருக்குது, தனித்தனி கோர்ஸாக இருக்குது, இல்லை பிளானாக வாங்கணும் அப்படின்னாலும் பிளான் இருக்குது. எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. சரியா? தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.